ஃப்ரண்ட் மீடியா, உண்மையை உரக்கச் சொல்லும் உங்கள் குரல். வணக்கம், நான் முருகபாண்டியன், ஃப்ரண்ட் மீடியாவுக்காக. இது வளர்ச்சியா அல்லது நம் வருங்காலத்தின் மீதான திட்டமிட்ட தாக்குதலா? உலகம் முழுக்க ஏஐ என்று ஒரு மாயை கட்டியெழுப்பப்படுகிறது. ஆனால் இந்த மாய உலகத்தை இயக்க தேவைப்படும் டேட்டா சென்டர்கள் இப்போது இந்தியாவை குறிவைத்துள்ளன. நன்கு கவனியுங்கள். அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகள் எங்களுக்கு இந்த நச்சு வேண்டாம் என்று துரத்தி அடித்த இந்த ராட்சச ஆலைகளை நாம் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கிறோம். அமெரிக்காவின் நியூ ஆர்லியன்ஸ் நகரில் மக்கள் வீதியில் இறங்கி போராடி இந்த டேட்டா சென்டர்களை இழுத்து மூடியிருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? அங்கே நடப்பது ஒரு வாட்டர் ஹிஸ்ட், அதாவது அப்பட்டமான தண்ணீர் திருட்டு. ஒரே ஒரு டேட்டா சென்டர், ஒரே ஒரு சென்டர் மட்டும் குளிர்ச்சியாக இருக்க ஒரு நாளைக்கு 5 மில்லியன் கேலன் நன்னீர் தேவை. இது 50,000 மக்கள் வாழும் ஒரு ஊருக்கான முழு நாள் குடிநீர். நம் மக்களின் தாகத்தை தீர்க்க வேண்டிய தண்ணீரை மல்டிநேஷனல் கம்பெனிகளின் சர்வருக்காக தாரை வார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த சர்வர்கள் துருப்பிடிக்காமல் இருக்க BFAS என்கிற கொடிய ரசாயனத்தை பயன்படுத்துகிறார்கள். அந்த நச்சு கலந்த நீரை அப்படியே நம் நிலத்தில் விடுகிறார்கள். சாம் ஆல்ட்மேன் போன்ற AI பிதாமகர்கள் இதெல்லாம் ஒன்றுமில்லை என்று கதை விடலாம். ஆனால் 2028க்குள் 32 பில்லியன் கேலன் தண்ணீர் நச்சாகி வீணாகும் என்று ஐக்கிய நாடுகள் சபையே கதறுகிறது. இப்போது பாயிண்ட்டுக்கு வருகிறேன். டெல்லி AI மாநாட்டிற்கு உலகமே திரண்டு வந்தது. அதானி, அம்பானி போன்றவர்கள் பிரம்மாண்டமான டேட்டா சென்டர்களை நிறுவுகிறார்கள். அவர்களுக்கு 2047 வரை டாக்ஸ் ஹாலிடே என்கிற வரி சலுகை. அரசாங்கம் என்ன நினைக்கிறது? அமெரிக்காவில் கத்துவார்கள், ஆனால் இந்தியாவில் யாரும் கேட்க மாட்டார்கள் என்ற தைரியமா? பிரதமர் மோடி அவர்கள் பாஷினி AI மூலம் மொழிகளை இணைப்பது பெருமைதான். ஆனால் குடிக்க தண்ணீரே இல்லாத நாட்டில் இந்த டிஜிட்டல் வளர்ச்சி யாருக்கு பயன்படும்? இந்தியா வல்லரசு ஆகிறது என்று கம்பு சுற்றுபவர்களே, கொஞ்சம் அலர்ட்டாக இருங்கள். இல்லை என்றால் வருங்காலத்தில் நம் கைகளில் ஸ்மார்ட் போன்கள் இருக்கும், ஆனால் குடிப்பதற்கு ஒரு சொட்டு தண்ணீர் இருக்காது. விழித்துக்கொள் இந்தியா. உண்மைகளுடன் நான் முருகபாண்டியன், ஃப்ரண்ட் மீடியா. நன்றி. ஃப்ரண்ட் மீடியா, உண்மையை உரக்கச் சொல்லும் உங்கள் குரல்.